children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 Grammar NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 16 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 17 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 17 எஸ்ஏஸ் ரைட்டிங். ஸோ எஸ்ஏஸ் ரைட்டிங்னா அவங்க வந்து ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து மினிமம் ஒரு 10 சென்டென்சஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 டாபிக்ஸ் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு எழுதி காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன டாபிக் கேட்குறாங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சென்டென்சஸ்லாம் எழுதணும். கிராமர் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எழுத போகிற டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மை செல்ஃப். ஸோ மை செல்ஃப்னா என்னது? நம்மளை பற்றி. ஸோ உங்களை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேம் எழுதணும். ஐ ஆம் பிரியா. நெக்ஸ்ட்டு உங்களோட ஏஜ் எழுதலாம். ஸோ ஐ ஆம் 7 years old. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆனோடனே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதே மாதிரி எவ்ரி சென்டென்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் அப்பர் கேஸில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கிளாஸ் எழுதலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் மார்ஜின் இருக்குது அப்படின்னா அதை ஒட்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன்லேருந்து நீங்கள் மார்ஜின் ஒட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க எல்லாரும்? ஆஃப் கிளாஸ் 2. கிளாஸ் 2 படிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்கூல் நேம் எழுதணும். ஐ ஸ்டடி இன் டெல்லி பப்ளிக் ஸ்கூல். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலோட நேம் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நேம் எழுதியிருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஏஜ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கிளாஸில் படிக்கிறீங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னு எழுதியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன எழுதலாம்? நீங்கள் எங்கே லிவ் பண்ணுறீங்கன்னு எழுதலாமா? ஸோ நீங்கள் எந்த சிட்டியில் லிவ் பண்ணுறீங்க அப்படின்றது நெக்ஸ்ட் எழுதுங்க. ஐ லிவ் இன் சென்னை. கமா எங்கே இருக்குது? எந்த கண்ட்ரியில் இருக்குது? இந்தியாவில் இருக்குது. ஸோ ஐ லிவ் இன் சென்னை கமா இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன எழுதலாம்? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன எழுதலாம்? உங்களோட ஃபேவரேட், நீங்கள் என்ன ப்ளே பண்ணணும் லைக் பண்ணுவீங்க அப்படின்றது எழுதலாம். டேக். ஸோ ஐ லைக் டு ப்ளே. இவங்க வந்து டேக் கேம் வந்து விளையாடணும் லைக் பண்ணுவாங்களா? நீங்கள் என்ன கேம் லைக் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஹாபீஸ் எழுதலாம். வாட் ஆர் த ஹாபீஸ்? ரீடிங் அண்ட் டிராயிங். அண்ட் drawing or my hobbies. நெக்ஸ்ட் வேறு என்ன எழுதலாம்? நீங்கள் வந்து உங்களோட எல்டர்ஸ்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கல்ல. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் அண்ட் obey my elders. and obey my elders. ஸோ நீங்கள் உங்களை பற்றினா எக்ஸ்ட்ரா எவ்வளோனாலும் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் 10 சென்டென்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதலாம்? ஆல் டீச்சர்ஸ் லைக் மீ. லைக் மீ ஃபார் மை குட் ஒர்க். Next, my parents and teachers love me very much. ஓகேவா? ஓகே, ஒருக்க வந்து நம்ம ரீகேப் பார்த்துடலாம். ஃபாஸ்ட்டாக ஒருக்க ரீட் பண்ணிடலாம். I am Priya. I am 7 years old. I am a student of class 2. I study in Delhi Public School. I live in Chennai, India. I like to play tag.
Reading and drawing are my hobbies. I respect and obey my elders. All teachers like me for my good work. My parents and teachers love me very much. நீங்கள் வந்து உங்களோட ஓன் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன எழுத போகிறோம் எஸ்ஏ ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மை ஸ்கூல். ஸோ உங்களோட ஸ்கூல் பற்றி நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கூல் நேம் வந்து எழுதணும். ஸோ ஐ ஸ்டடி இன் டெல்லி பப்ளிக் ஸ்கூல். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நவுன் இல்லையா? ஸோ அதனால் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். டெல்லி பப்ளிக் ஸ்கூல். நெக்ஸ்ட் வந்து அங்கே எத்தனை ரூம்ஸ் இருக்குன்னு நம்ம எழுதலாம். இட் ஹேஸ் 40 rooms. All the rooms are airy. airyனா என்னது? நல்லா வெல் வென்டிலேட்டடாக இருக்கிறது, நல்லா காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதலாம்? there are 2 fans in each room. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கூலில் என்ன இருக்கும்? டிஃபால்ட்டாக பிளே கிரவுண்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ இட் ஹேஸ் எ பிளே கிரவுண்ட். நெக்ஸ்ட் கார்டன் இருக்கும். இட் ஹேஸ் எ பியூட்டிஃபுல் கார்டன் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு லைப்ரரி இருக்கும். கரெக்டாக புக்ஸ்லாம் நீங்கள் பாரோ பண்ணி படிப்பீங்களா? இட் ஹேஸ் அ லைப்ரரி. நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எழுதணும். இட் ஹேஸ் 800 ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு எழுதணும். அண்ட் 50 டீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களோட பிரின்சிபல் நேம் எழுதணும். So Mrs. McPaul is our principal. ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எழுதணும். our teachers are very polite. Next, it is a very good school. Next, final எழுதலாம். I am proud of my school. ஸோ நீங்கள் இதுலேயும் உங்களோட ஓன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஸ்கூல் நேம் எழுதிக்கோங்க. ஐ ஸ்டடி இன் அப்படின்னு போட்டு, அப்புறம் இட் ஹேஸ் 40 ரூம்ஸ். உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆல் த ரூம்ஸ் ஆர் airy. There are 2 fans in each room. It has a playground. It has a beautiful garden also. It has a library. It has 800 students and 50 teachers. Mrs. McPaul is our principal. Our teachers are very polite. It is a very good school. I am proud of my school. Mr. Nagda? Okay. ஓகே சில்ட்ரன், இதோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.